ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। दाध्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம் 2வது பாகம் 14வது அத்தியாயம் பதம் 23. பிரம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து சொல்றாரு, நீர் ஒருவரே பரமாத்மா, ஆதி முழு முதற் கடவுள், முழு மெய்ப்பொருள், சுயமாக தோன்றியவர், ஆரம்பமும் முடிவும் அற்றவர் ஆவீர். நீர் நித்யர், குற்றமற்றவர், பரிபூரணர், பகையற்றவர், பௌதிக விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்றவரும் ஆவீர். உமது ஆனந்தத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. அதுபோலவே பௌதிக மாசுகளுடன் உமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. உண்மையில் நீர் அழிவற்ற அமரத்துவம் அமிர்தம் ஆவீர். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதீராதீர் கோவிந்த சர்வகாரண காரணம். இது பிரம்மா தான் சொன்னார். பிரம்ம சங்கீதை ஆரம்பத்தில் அதுலேருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு தொடக்கம். இப்போ ஜீவர்களாகிய நாம், ஜீவர்கள்னா உயிர், உயிர்னா ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது என்னது? ஆத்மா, ஆத்மாவில் என்ன இருக்கு? நான் தான் ஆத்மாவா? இல்லை ஆத்மாக்குள்ள நான் இருக்கனா? இல்லை எனக்குள்ள ஆத்மா இருக்கா? நான் இதே சொல்ல உங்களை சொல்கிறேன், நம்ம எல்லாரும் தான். இப்போ இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் தான் நான், நமக்கு தெரிஞ்ச பாஷை இதுதான் நான். இந்த நானுங்கிறதுக்குள்ள, நானுங்கிறதுக்குள்ளேயோ இல்லை இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த விஷயத்துக்குள்ள நானோ ஏதோ ஒன்று இருக்கும். எனக்குள்ள உலகமா, உலகத்துக்குள்ள நானா அப்படின்னு கேட்டு பார்த்தா உலகத்துக்குள்ள நாம் இருக்கோம், நமக்குள்ள உலகம் இருக்கு. அது எப்படி? அதான் பகவானுடைய அம்சம்தானே நாமளும். அவர் அளவற்ற ஆற்றல் மிக்கவர், நாம் அணுகளவே ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் தன்மையில் ஒன்றும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒத்து யோசிச்சு பாருங்க, பகவான் வயிற்றுக்குள்ள பிரபஞ்சமே இருக்கு. ஆனால் அவர் எல்லா பிரபஞ்சம் முழுவதுமே நிறைஞ்சே இருக்கிறாரு. அவர் உள்ளும் புறமுமா எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி தான் நம்மளும், நமக்குள்ள உலகம் இருக்குது. நம்ம உலகத்தில் நாம தான் நாயகர்களாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு புறத்தே இருக்கிற உலகத்தில் நாம் ஒரு பிரஜையா, கோடானு கோடி ஜந்துக்களோட நாமளும் ஒரு மனித ஜந்துவாக இருக்கிறோம். புலன்களாலும் புத்தியாலையும் ஆளப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதில் இன்பமோ துன்பமோ மனக்கற்பனையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை உரிமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஞானம் மாதிரி தெரியும். நான் ஒன்றும் ஞானத்தெல்லாம் சொல்லலை, ஞானம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. இதெல்லாம் நமக்கு அறிமுகமான விஷயமா இருக்குது. இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது, இது எனக்கு இந்த மாதிரியாக புரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வாறு புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு என்ன புரியுமோ அது மாதிரி புரியும். அப்படி புரிஞ்சதில் உங்களுக்கு தெவிட்டாத பேரின்பம் இருக்கும். சரியா எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளமும் உடலும் அமைதியடையும். புலன்கள் வலிமை பெறும், வலிமை பெற்றவுடன் அமைதியடையும். வலிமையற்ற புலன்கள் தான் தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு நான் எப்பயும் அலையிறது. ஆனால் வலிமை உள்ள புலன்களாக இருந்தால் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம எப்போ நமது புலன்கள் வலிமையாகும்? வெறும் உடல் ரீதியான புற வஸ்துக்களாலேயோ உணவுகளாலேயோ காற்றாலேயோ நெருப்பாலேயோ நம்ம உடல் வலிமையாகாது.
பட்டினி கிடந்தோ அல்லது பெருந்தீனி தின்றோ உடலோ புலன்களோ வலிமையாகாது. எண்ணத்தால் தான் வலிமையாகும். எண்ணத்தில் என்ன வேணும்? எண்ணத்தில் உடனே நீங்கள் சாமியை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாமியை நினைக்கிற நீ உன்ன நினை, நீ எப்படிப்பட்ட என்ன எண்ணத்தை தின்ன எந்த அளவுக்கு எப்படி இருந்து வந்த, எந்த வீரியத்தை உனக்கு வீரியத்தை கொடுத்தவே யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ வீரியத்தை கொடுத்தவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னால் ஒரு உடல் பெற்றவே அது தன்னிச்சையாக தானே சுயமாக வந்த மாதிரி திரியுதுங்க. அதே மாதிரி தான் நீயும் திரியிற. உங்கள் அப்பன்ட்ட இருந்து அவன் புத்தியவோ சொல்லையோ எதையாவது அனுபவிக்கியா? சொத்தை வேணா அனுபவிப்ப, இல்லைன்னா உனக்கு இந்த புதிய சொத்தையான அந்த உலகத்தில் உன்னை சுகமாக வச்சுக்கிறதுக்கு வழிகாட்டலைன்னு சொல்லி திட்டுவேன். வேற என்ன செய்வேன்? அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட இருந்து வந்த நம்ம கடவுளை திட்டிக்கிட்டோ மறுத்தோ வெறுத்தோ அல்லது அவனை ஒன்றுமே இல்லாத வேணும் இருக்கிற புலன் நம்ம உடல்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இளமையில் இருந்த நமது நிறமும் தோலும் எலும்பும் நம்ம பார்வையும் நம்ம நடத்தையும் குணமும் வேறையாக இருந்தது பால்ய பருவத்தில். அதுக்கப்புறம் பல பருவங்களை மாற்றமுக்களை அடைஞ்சி வந்திருக்கிறோம். இப்போதைக்கு இந்த பருவத்தில் இந்த உடலில் இருக்கோம். இது வளரும் போதே அடுத்து தேயும் தளரும் அப்படிங்கிறது இயற்கையாக தெரிஞ்ச விஷயமா இருக்குது. நம்மளும் அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம், மற்றவங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். உடலை விட்டுட்டு போனவனையும் பார்க்குறோம், புதுசாக பிறந்தவனையும் பார்க்குறோம். இதே மாதிரி பகவான் கிடையாதுங்கிறாரு பிரம்மா. நானும் படைக்கல, நான் படைச்சதுக்கெல்லாம் என்னையே நீ தான் படைச்ச, என் மூலமா நான் படைச்சதுன்னு நீ தான் படைச்ச, எல்லாவற்றுக்கும் வித்தளிக்கும் தந்தை நான்னு நீயே சொல்லியிருக்க. அப்போ எல்லாத்துக்கும் தந்தையா இருக்கிற நீங்க எப்பவும் தந்தையா தான் இருக்கிறீங்க, அதே சமயத்தில் குழந்தையாவே இருக்கிறீங்க. உங்களுக்கு வளர்ச்சியும் கிடையாது, தளர்ச்சியும் கிடையாது, மறைவும் கிடையாது. அப்படி வளர்றதுனாலையும் தளர்றதுனாலையும் மீண்டும் புதிய உடல் எடுக்கிறதுனாலையும் இந்த சுழற்சியினாலாம் உங்களுக்கு உங்களுடைய நிரந்தர ஆனந்தத்துக்கு எந்த தடையும் இல்லை. அப்படினால இந்த தளர்வும் தளர்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கக்கூடிய உடல் உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் நிரந்தர ஆனந்தத்துல எப்பவும் தடையற்ற ஆனந்தத்துல இருக்கிறீங்க. பௌதிக மாசுகளே கிடையாது. பௌதிக மாசு இருந்தால நீங்க வளரவும் தளரவும் பிறக்கவும் தோன்றவும் மறையவும் முடியும். நீங்க தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. தோன்றுவது போல மறைவது போல குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கோ தன் இருப்பை காட்டுவதற்கோ குழந்தைங்க ஆனந்தமா இருக்கிறதுக்கோ நம்ம விளையாடுற மாதிரி பகவான் நம்மளோட விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இது விளையாடணும்னு அவசியம் இல்லை. அவர் இருக்கிற இடத்துல அவர் ஆனந்தமாக நிம்மதியாக தான் இருக்கார். அவருடைய புலன்கள் எல்லாம் வலிமை பெற்றது, மாசு இல்லாதது. அதனால நிரந்தர நித்திய ஆனந்த வடிவமாக அது பாட்டுக்கு இருக்குது. அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அவர் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு தோற்றங்களில் வர்றது அவருடைய ஆன்மீக பேராற்றல்னால அந்தந்த தோற்றங்களையும் அந்தந்த வடிவங்களையும் கொடுக்குறாரு. அதுவும் உண்மை வடிவம் தான். அவர் என்னவா அவதாரம் எடுத்தாலும் அது உண்மைதான். அது யாருக்கு உண்மை? அந்த காலகட்டத்தில் அந்த வடிவம் எடுத்து யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு அது உண்மையானது. அப்ப நமக்கு அது பொய்யா? நமக்கு உண்மையானது தான். எப்படி உண்மையானது? நாம எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அது உண்மையானது. நாம இந்த உடல்ல நமது கருத்துல நமது நம்பிக்கையில நம்ம எந்த அளவுக்கு நமது நம்பிக்கையை நாம எந்த அளவுக்கு நம்புறோமோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அவதாரங்களும் உண்மையானவைகள். அது நரசிம்மராக இருந்தாலும் சரி, கூர்மமாக இருந்தாலும் சரி, வாமனராக இருந்தாலும் சரி, மத்ஸ்யாவதாரமாக இருந்தாலும் சரி, கல்கியாக இருந்தாலும் சரி, கௌதம புத்தராக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களில் நமக்கு குருவாக வந்திருக்கிற ஆச்சாரியர்களில் யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் பகவானுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். அப்போ அவங்க ஒரு வகையில் பகவான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குருவினுடைய வஸ்திரம் கூட என்னோட குரு தான். அந்த வஸ்திரத்தை நான் தீண்டினால் அது என் குருவை தொடுவதாகத்தான் அர்த்தம். அர்த்தம் மட்டும் இல்லை, அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க தான் செய்கிறேன். இது எல்லாருமே தாராளமாக நீங்கள் எது மேலே பிரியமாக வச்சுருக்கீங்களோ அதை அவங்க சம்மந்தப்பட்ட பொருளில் ஸ்பரிசம் தொடும்போது தொடு உணர்வுனால அந்த கிளர்ச்சி பெறத்தான் செய்வீங்க. உணர்ச்சியற்ற ஜடம் கிடையாது நீங்கள். எல்லாருமே அப்படித்தான். அவரோட புலன் வலிமைக்கு தகுந்த மாதிரி உன்னத ஆனந்தத்தை அடைவோம். அல்பமான வலிமையே இல்லாத புலன்
ஈ எறும்பு மாதிரி மரம் செடி கொடி மாதிரி ஏதோ ஒன்று அனுபவிக்கும். அது எப்படி அனுபவிக்கும்னு தெரியாது, நம்ம மரமானால் தான் தெரியும். இந்த பேரானந்தத்தை நானே முழுசா தெரிஞ்சுக்கிட்டேனாலும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வராது. ஏன் வராது? நீயும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பியே, அப்போ என்ன மதிக்க மாட்டிய? ஏன் மதிக்கணும்? அப்படி ஒரு நிலை என்னதான் இருந்தாலும் சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்தில் உள்ள போக முயற்சி செய்யும்போது விஜயர்கள் அவங்கள மறுத்துடுறாங்க. பகவானுடைய வாயிற்காவலர்களா இருக்கிறவங்க, வரவேற்பதற்காக இருக்கிறவர்கள், வைகுண்டத்துக்குள்ள வர்றவன் போறவனை தடுத்து சோதிச்சு தகுதியை நிர்ணயம் பண்றதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு பகவான் தரலையே. தர வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுடைய இயல்புப்படி அவங்க இருக்கணும். எங்க இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்ப நீ எந்த பதவியில் இருக்கியோ அந்த பதவியோட தன்மை தெரிஞ்சு இருக்கணும். மக்களுக்கு சேவை அப்படிங்கிற பதவியில் உட்காந்துக்கிட்டு மக்களை சுவாதிப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் விரட்டுவதற்காகவும் தான் இந்த பதவின்னு மாற்றி யோசிச்சேன்னா நீ அந்த பதவியில் இருக்கக்கூடாது. இருக்க விடாது, அந்த பதவி உடைய தள்ளி விட்டுரும். அதை மீறி இருந்து அனுபவிச்சேன்னா அதோட விளைவை நீ வாழ்நாள் பூரா அனுபவிப்ப, பல ஜென்மங்களை அனுபவிப்ப, உன் வம்சமும் சேர்ந்தே அனுபவிக்கும். அப்போ பூமிக்கு அதே மாதிரி பக்தர்களாகிய உங்க முன்னால உங்களுடைய ஆனந்தத்துக்கு நான் வழிகாட்டியா இருக்கிறேன்னு நினைச்சால் அபராதியாவே நீங்க அந்த ஆனந்தத்தை அடைய முடியாது, அடையக்கூடாது, அடைவதில் எனக்கு சமமா ஆயிடுவீங்க அப்படின்னு நான் பொறாமப்பட்டேன்னா அப்பவும் பெரிய அபராதி ஆயிடுவேன். அப்ப நான் உங்களால உங்களுக்கு வழிகாட்டியோ வழிகாட்டாமலோ இருக்கிற இந்த என்னுடைய குணத்தினால நான் இதுக்காக கீழே திரும்பவும் வீழ்ச்சி அடைஞ்சு ஆனந்தம்னா என்னன்னே தெரியாம பள்ளி பாச்சாவா திரும்ப பிறக்கணுமா? தேவையில்லையே. நீ உணர்ந்தேன்னா அது உன்னுடைய திறமை, உனக்கு கிடைச்ச பாக்கியம். நீ ஒண்ணுமே இல்லை, இதுதான் பிரபஞ்ச வாழ்க்கை அப்படின்னு பூரண அமைதி அப்படின்னு சொல்லி ஒன்ன இழந்துகிட்டு இருக்கிற அதுல போய் ருசியை வச்சு அதுதான் ஆனந்தம்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா என்னோட கருத்துக்கு நீ எதிர்கருத்தா இருக்கிறங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீ தவறான பாதையில, அதாவது நான் உனக்கு வழிகாட்டல அல்லது வழியை தடுக்கல, ஆனா வேற திசைக்கு போறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட வழியில, அதாவது பகவானை தெரிந்து கொண்ட இந்த முறையான பாதையில பிரம்மா சொல்றத நம்புறதுல நீ விலகி போகும்போது தான் தோன்றித்தனமா ஒன்றுமே இல்லைன்னு மாயையில போய் விழுகும்போது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ சரியான பாதையில வெற்றி அடை அல்லது தேங்கி நில்லு அல்லது திரும்ப தொடர்ந்து பயணம் பண்ணு, ஆனந்தத்தை அடைஞ்சுக்கோ அல்லது அடையாம போ. ஆனா பாதை தவறக்கூடாது. பாதை தவறதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் பகவானுக்குரியவனா இருக்க முடியாது. பகவானை பற்றி நானும் உன்னை போல மாயையில விழுந்தவனா, ரூபமற்றவனா, புலன்கள் வலிமையற்றவனாக, நிரந்தரத்தன்மையை மறுக்கிறவனாக, முட்டாளாக தான் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால வேற பாதைக்கு போகிறதுக்கு உன்னை அனுமதிக்க முடியாது, விட முடியாது. குறுக்க விழுந்து எப்படியாவது தடுப்பேன். அதனால திரும்ப நான் உன்கிட்ட பகைமை பாராட்டியோ இல்லை உரிமை பாராட்டியோ இருந்ததுக்காக உனக்கு சேவகனாகவோ உனக்கு எதிரியாகவோ இல்லை உன் வீட்டு நாயாகவோ பிறக்கிறதுக்கு அதுக்கு நான் தயார். ஆக மொத்தத்தில் இந்த பிறவி சுழற்சியில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் பந்தமோ சொந்தமோ விரோதமோ அல்லது அடிமைத்தனம் சேவை மனப்பான்மையோ ஏதோ ஒன்று ஒரு தொடர்புல தான் நாம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறோம். இதில் தெரிஞ்சு வாழ்ந்தாலும் சரி தெரியாமல் வாழ்ந்தாலும் சரி, எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் வசிக்கலாம். என்னுடைய குரல் உங்களுக்குள்ள போய் இந்த நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களுக்கு நான் தரல, பகவான் தரார். அது கேட்குற விதி இருந்து அது உங்களுக்குள்ள உங்க உணர்வை தூண்டுச்சு அப்படின்னா
அது பகவான் அந்த ரூபத்தில் உங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களை முன்னேற்ற, அதாவது உண்மை நிலையை அறியறதுக்காக உயர்த்த போகிறார், உயர்த்தி கொண்டு இருக்கின்றார். ஒண்ணுமே இல்லாத, ஒரு தகுதியும் இல்லாத என் மூலமா தான் நான் என்னைய காப்பாத்திக்கிறேன், என்னைய நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நாம இருந்தோம்னா நிச்சயமா அது கிருஷ்ணரால மட்டும்தான் நம்மளை அப்படி பாதுகாக்க முடியும். வெளியில உள்ள எந்த ஒரு நம்ம ஆளக்கூடிய எந்த ஒரு சக்தியாலையும் நமக்கு உண்மை நிலையை உணர்த்த முடியாது. நிச்சயமா அது இறைவனால மட்டும்தான் நம்மளை உண்மை நிலை. அப்ப நமக்கு குருவே நேரடியா பகவானே வலிய வந்து தடுத்து ஆட்கொள்கின்றார். ஏன்னா நம்ம என்ன தகுதியில் இருக்கோங்கிறது நம்மளை ஆட்கொண்ட அந்த பகவானுக்கு தான் தெரியும். அவர் சுதந்திரமானவர், நித்தியமானவர், எந்த பௌதிக மாசுகள் இல்லாதவர். மாசுன்னா என்ன அர்த்தம்? இந்த விருப்பு வெறுப்பு அபிப்பிராயங்கள் எல்லாமே குப்பை தான், அந்த மாசுகள் தான். அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம சேற்றுல தாமரை பூ இருக்கக்கூடிய தடாகத்தை பார்த்தோம்னா அது அப்படி ஒன்றும் சுத்தமானதாக தெரியாது. சுத்தம்னா எப்படி? நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் அது அந்த தண்ணீர், அந்த தடாக தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம என்ன செஞ்சு பயன்படுத்துவோம்? குடிப்போம், அவ்வளோதானே. அதுக்கு அது பயன்படாத மாதிரி தான் இருக்கும். பார்த்த உடனே நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பூவை வந்து நம்மளால் இழக்க முடியாது. அந்த பூ மேலே அவ்வளோ ஆசை இருக்கும். தாமரையோ அல்லியோ கூளையோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மலர்களை, ஆம்பல் மலர்களோ எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய அழகுக்கும் அதனுடைய வடிவத்துக்கும் நாம சூட்டிக்கிறதுக்கோ பயன்படுத்தவோ ஆசை இல்லாமல் அதை இறைவனுக்கு ஒப்படைக்கிறதுல ஒரு ஆனந்தத்தை அடைவோம். அது நாம் அந்த மலரை அணிந்து அனுபவிக்கிறத விட இறைவனுக்கு சாற்றி அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்படி ஒரு இறைவனுக்கிட்ட நம்மளை நெருங்கி கூட்டிட்டு போகிற அந்த மலர் இருப்பிடம் எப்படி இருக்கு? நமக்கானதாக இருக்காது. அந்த இருப்பிடத்திலிருந்து தான் அது வருது. தாமரை மலரோட இதை பார்த்தோம், சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்லிக்குவானுங்க. அது சேரெல்லாம் கிடையாது, அது அருமையான தடாகம். அதில் அந்த மலர்களுக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களும் அந்த தடாகத்துக்குள்ள வசிக்கக்கூடிய பல நீர்வாழ் ஜீவர்கள் அதில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மலர் மீது கொண்ட மயக்கம், தானே அனுபவிக்கணுங்கிற மயக்கம் ஒரு ஜீவனுக்கு வந்துச்சுன்னா அந்த மாசுபட்ட கருத்துனால அந்த மலர்களில் வண்டாகவோ, அது மலர்கள் இருக்கக்கூடிய அந்த தடாகத்தில் சின்ன சின்ன புழு பூச்சி மீன் இந்த மாதிரியாவோ இருந்து வாழுவோம். அதே மலரை இறைவனுக்கு சாற்றி மகிழ்வதில் ஆனந்தமாக இருந்தோம்னா பக்தர்களாகவும் பகவானுடைய தொண்டர்களாகவும் நமது நித்திய நிரந்தரமான தன்மையை நோக்கி நம்ம ஒரு படி முன்னேறி இருக்கிறோம்னு அர்த்தம். மறுபடி இந்த ஜட உடல், பௌதிக உடல்கள் 1000 உடல் எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் 1 காலி, 999 உடம்பு எடுத்தால் போதும். இன்னும் கொஞ்சம் பாகவதம் கேட்டு பக்தி பண்ணி நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் ஒரே ஒரு உடல், இன்னும் அடுத்த ஒரு பிறவி நீ எடுத்தா போதுங்கிற நிலைமையில அந்த உடலும் எடுக்க தேவையில்லைங்கிற நிலைமைக்கு போகலாம். அல்லது மீண்டும் 10,000 உடல்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கீழே விழலாம். அது என்ன கடைசி விளிம்பில் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அங்கே தான் நிற்கிது விஷயம். எப்படி நிற்கிது? நீ ஒன்றுமே இல்லை, உன்னை நீ தேடி உன்னைத்தான் அடைந்தாய், உன்னுள் இருக்கிறது இறைவன், அமைதி அப்படின்னு மயக்கத்தில் யோசிச்சோம்னா தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். நீ யாரா? உனக்குள்ள நீ இருக்கியா? அதான் ஆரம்பத்தில் இருந்திருக்கில்ல, அப்புறம் என்ன புதுசாக நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக என்னுள் நான் இருக்கிறேன் இந்த மயக்க வார்த்தைகளை திரும்பவும் மாயையில் விழுந்துக்கிட்ட. எந்த உண்மையுமே உண்மையாக மட்டும்தான் இருக்கும். அது நீ விமர்சனம் எல்லாம் பண்ண முடியாது. நீ அனுபவிச்ச ஆனந்தம், அதைத்தான் சொன்னேன், நீ அனுபவிச்ச ஆனந்தம் உனக்கு மட்டும் சொந்தம். அந்த ஆனந்தத்தில் நீ இருக்கும்போது, சச்சித் ஆனந்த நிலையில் நீ இருக்கும்போது உங்கூட உன்னுடைய இறைவன் தான் இருப்பான். அப்போ உனக்கு ஜட உடல்ங்கிறது ஒரு பாயசத்துக்குள்ளே கிடக்கிற கரண்டி மாதிரி.
அந்த கரண்டிக்கு என்னத்தை தான் பாயசம் கொதிச்சாலும் கரண்டி சுட போகுதா, இல்லை அதனுடைய ருசியை அனுபவிக்க போகுதா? யாருக்கும் பரிமாறுறதுல வரட்டுன்னு அடிவட்ட சுரண்டி பரிமாறினாலும் அந்த கரண்டி ஐயோ காலியா போச்சே அப்படின்னு வருத்தப்பட போகுதா? அது மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு நீ உன்னை அவ்வளோ பெருசா பொருட்படுத்திக்கணும்? சும்மா இருக்க வேண்டியது தானே. அந்த சும்மா இருக்கிறதுல இயக்கத்துக்கு தடையா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. என்னத்தை இயங்கினாலும் அது ஒன்றும் பண்ணலைன்னா அப்பதான் நீ சும்மா இருக்கிற. இப்படி விதவிதமா யோசிக்கிறதெல்லாம் இந்த 999 உடம்பையும் கடந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரே ஒரு உடல் கூட எடுக்க தேவையில்லை, இப்பொழுது நீ வெற்றி பெற்றாய், இறைவனை அடைவாய் அப்படிங்கிற கடைசி நிமிஷத்துல இந்த அபிப்பிராய பேதம் வந்துடும். வந்தே தீரும். அப்பதான் நம்ம யோசிப்போம். அடுத்த ஸ்டெப்பு, ஆனானப்பட்ட ஜெய விஜயர்களே பூமிக்கு வந்துட்டாங்க பவானுக்கு எதிரியா. நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? இந்த சனத்குமாரர்களால் வந்த வேணா சும்மா இருந்து தொலைகிறாங்களா இவங்க? இந்த முனிவர்களுக்கு இதே வேலை. எங்கேயாவது போய் ஏதாவது பக்தனை தட்டி பார்த்து, எங்கே நீ பரிசுத்தமாக சரியா இருக்கியா, இல்லாட்டி கீழே போ, பூமிக்கு போ அப்படின்னு பற்றி விட்டுறாங்க. இப்படி எத்தனை முனிவர்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் தேவர்களும் யட்ச ராட்சசர்களும் காமாந்தகாரர்களும் மன்மதனும் ரதியும் நம்மளை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்களோ தெரியல. எத்தனை தடவை தான் வர்றது? வந்துட்டு திரும்ப எவனால வந்தப்போ அவனையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரதிய மன்மதனை கும்பிடுறோம், முருகனை கும்பிடுறோம், சிவபெருமானை கும்பிடுறோம், காளியாத்தால கும்பிடுறோம், மாரியாத்தால கும்பிடுறோம், அல்லையில் அங்கிட்டு போய் கும்பிடுறோம், இங்கிட்டு போய் கும்பிடுறோம். ஒருத்தனுமே இல்லை. கடவுள் வெறும் ரூபமா இருக்காரு, காற்றா இருக்காரு, உயிரா இருக்கிறாரு, உடலா இருக்காரு, வீரியமா இருக்காரு, காரியமா இருக்காருன்னு குண்டங்க மண்டக்க காத்து சொல்றவனோடையும் சேர்ந்து வசிக்கிறோம். இங்க வசிக்கிற அத்தனை பேருமே எல்லாம் தண்ணிலே அறியாத பித்தர்கள். அவங்களோட சேர்ந்து கும்பிடுறோம், இல்லை கும்பிடாம போறோம். ஏதோ ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அபிப்பிராயங்களை சும்மா இருக்க முடியுதா? எந்த அபிப்பிராயமும் இல்லாம என்ன உடல் எடுத்தோமோ இந்த உடலை கடந்து போய்கிட்டு இருக்கோமே. சாவுக்கு அஞ்சுவ, இல்லாட்டி அஞ்சாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பொய்யா ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருப்போம். செத்தா செத்து தொலைய வேண்டியது தானே, பிறந்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு அதை பற்றி அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம்ல. செத்தவனா சாக போறவன் கும்பிடுறான். இதனால செத்தவனுக்கு என்ன லாபம்? அவன் எங்கிட்டு போனானோ எங்கே போனானோ தெரியாது. அவன் எந்த சவத்தில் அதாவது பிரேத உடம்பு எடுத்து திரியிறானோ, பேய் உடம்பு எடுத்து திரியிறானோ, அல்லது புதிய பிறவி எடுத்து வேற ஏதோ ஒரு ஆடோ முயலோ யாடையோ பூடையோ ஏதோ ஒரு வீரியத்துக்குள்ளே போய் ஏதோ ஒரு கற்பத்துக்குள்ளே போய் திரும்ப பிறந்தானோ தெரியாது. முட்டைக்குள்ளே இருந்து வந்ததுக்காக முட்டையோட பத்திரமா வச்சிருக்குது அந்த கோழி குஞ்சு. எல்லாமே நமது அபிப்பிராயத்தினால நம்மளை மட்டுமே அவமானப்படுத்தலை. நாம் இந்த உடல் எடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த கருவிக்கு கூட நன்றியாக இருக்கிறது இல்லை. அந்த கருவி தான் தாய் தகப்பன்னு இருக்கிறவங்க, அதுக்கு கூட நன்றியாக இருக்கிறது இல்லை. அவங்களையும் சேர்த்து பழிக்கிறது, தான் தோன்றித்தனமாக தெரிகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம படித்ததுலேருந்து நமக்கு தோன்றது. ஏன்னா ஒரே வார்த்தையில் பிரம்மா ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ யோசித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீர் ஒருவரே பரமாத்மாங்கிறாரு. ஆக பரமாத்மா அப்படின்னு ஒருத்தரை பகவானை மட்டும்தான் சொல்றாரு. அந்த பரமாத்மா தான் நானா இருக்கிறது, நீங்களா இருக்கிறது, நான் என்னுடைய படைப்புகளா இருக்கிறது, இந்த தாவர சங்கமங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நீர் ஒருவரே பரமாத்மா. சூரியனுடைய கிரகணங்களை எத்தனை கிரகங்கள் இந்த பூமியை தொட்டுக்கிட்டு இருக்குது, எப்பெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கு, எப்ப இருந்து தொட்டுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ காலத்துக்கு இது தொட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அளக்க முடியுமா? முடியாத காரியத்தை போய் எதுக்கு நீ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்றேன்னு பொழுத விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அது முடியாததுங்கிறது எப்ப தெரியுதோ அப்பவே நீ முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் அர்த்தம். அதுதான் நீ ஒருவரே பரமாத்மாங்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? ஆதி முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறாரு. முழு மெய்ப்பொருள், சுயமாக தோன்றியவர். இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம எத்தனை ஜென்மத்துக்கு வாழ்ந்து வந்தோம்னா புரிஞ்சுக்குவோம். இந்த ஜென்மம் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு பயணம் பண்றீங்க,
உங்களுக்கு தேவையான மூட்டை முடிச்சுகளை எல்லாம் எடுத்துட்டு போகலை, மறந்து போச்சு. பயண கட்டணத்துக்கான ரசீதையும் கொண்டு போகலை, மறந்து போச்சு. பயணத்தில் உட்காந்துட்டோம், வாகனத்தில். அந்த வாகனம் எங்கே போகுதுங்கிறத பற்றி எல்லாம் அக்கறை இல்லை. வாகனத்தில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி இடிச்சு பிடிச்சி வந்து ஏறி உட்காந்துக்கிட்டோம். நம்மளை மாதிரியே எல்லாரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பயணச்சீட்டு இருக்கா, அவங்களுக்கு பயணத்துக்கு தேவையான அந்த உபகரண பொருட்கள், ஏதாவது உடல் சார்ந்த பொருட்கள் எல்லாம் சரியாக வச்சுருக்காங்களா, இல்லை நம்மளை மாதிரியே ஒன்றும் இல்லாமல் வந்திருக்காங்களா, அதுவும் தெரியாது நமக்கு. இல்லை நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கோம், அவங்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அவன் பயன்படுத்தும் போது தான் தெரியும். பரிசோதகர் வந்து சீட்டை கேட்கும்போது நம்மகிட்ட சீட்டு இல்லைங்கிறத முழிப்போம். அவன் வேண்டியதை எடுத்து தன் உடல் ரீதியாக உணவோ பண்டமோ ஏதோ ஒரு உண்ண கழிக்க உறங்கன்னு எல்லா உபகரணங்களையும் வச்சு பயன்படுத்தும் போது தான் தெரியும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. நம்மளை மாதிரி ஒன்றும் இல்லாதவன் யாராவது இருக்கானன்னு பார்த்தா 1-2 பேர் இருப்பான். அவனுங்களையும் பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். நமக்கு முந்திக்கிட்டேயுமே வேற யார்கிட்டையாவது இருக்கிறத கேட்டு வாங்கிடுவானோ, நம்ம யார்கிட்டையாவது இருக்கிறவன்ட்ட கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு போட்டி மனப்பான்மை வரும். அப்போ நம்மளை மாதிரி இருக்கிற மேலே பாசமும் வராது, நட்பும் வராது, பகைதான் வரும். இந்த லட்சணத்தில் பயணம் இருக்குது. பயணம்ங்கிறத நான் பிறப்பும் வாழ்க்கையும் சொல்கிறேன். வாகனத்தில் இடம் பிடிச்சது பிறப்பு, அந்த வாகனம் புறப்பட்டுருச்சு, இப்போ பயணம்னு சொல்கிறேன், வாழ்க்கைன்னு. அடுத்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, இறங்குனீங்க அப்படின்னு இறக்கி விட்டுறியான். இறங்க வேண்டிய இடத்துக்கு போய் அந்த வாகனம் போய் சேரும், நாம் போக மாட்டோம், பாதியில் இறக்கி விட்டுருவான். இறங்கினதுக்கப்புறம் அதை தான் இறப்புன்னு சொல்கிறோம். அகால மரணம் அடைகிறது அல்லது அகால மரணம் அடைகிறது தான், அல்லது மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்படுவது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதை இறக்கி விட்டுறான். அப்போ இது எத்தனை தடவை இந்த வாகனத்தில் இடம் பிடிக்க, நான் இனத்தை கொண்டு போக எங்கே ரசீது வாங்கணும், என்னது இது பொழப்பு? குரு இல்லைன்னா ரசீது கிடைக்காது. அதாவது பயணத்துக்கான வாய்ப்பு கிடைக்காது. பயண கட்டணம் அவர்கிட்ட தான் செலுத்தி வாங்கணும், வாழ்வுக்கான ரசீதை. அது நம்ம குருக்கிட்ட போகிறதே இல்லை. அப்படின்னா என்ன, இந்த நடைமேடையில் இருக்கிற ரசீதை வச்சுக்கிட்டு நெடுந்தொலைவு பயணத்துக்கு காட்டினா ஒத்துக்குவாங்களா? அது மாதிரி வழிபோக்கனாக இருக்கிறவன்ட்ட எல்லாம் குருன்னு சொல்லி கண்டவடையை ஏற்றுக்கிட்டு நம்மளோட மோசமானவன் நம்மளை வச்சு தந்திரமாக பிழைக்கிற அயோக்கிய பையிட்ட எல்லாம் நம்ம குருன்னு ரசீதை வாங்கினோம்னா என்னவாகும்? அவன் பேச்சில் மயங்கி, அப்போ அது செல்லாத டிக்கெட்டில் போகக்கூடாது. அடுத்து மூட்டை முடிச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்வுக்கு தேவையான பொருட்கள் என்னது? சொத்து சுகமா, சொந்தமா, பந்தமா, காமமா, அல்லது காதலா, அல்லது கடமையா? அப்படியெல்லாம் எதுவுமே நமக்கு பயன்படாது. தன்னலமற்ற சேவை, சக உயிர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை, அது உனக்கு உணவாகவும் உயிராகவும் வாழ்க்கையை நேர்மையாகவும் நடத்துறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதுதான் கொண்டு போகணும் வழித்துணையா. அந்த வழித்துணையை விட்டு போட்டு வேற எதையாவது கொண்டு வந்தோம்னா களவாணியாக தான் ஆகும். வாழ்வு பயனில்லாத களவுத்தன்மையோட வாழும். இப்படி பல ஜென்மங்கள் வர்றது தான் ஆபத்து. பிறக்கிறதோ இறக்கிறதோ பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாக இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தா எப்போதான் நான் இப்போ படிச்சுக்கிட்டேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், பகவான் முழு மெய்ப்பொருள், முழுமுதற் கடவுள், சுயமாக தோன்றியவர் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டத இன்னொரு தடவை அகங்காரத்தினால மமகாரத்தினால உடலை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு உடல் எடுத்துருக்கும் போது இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிப்போம்னா அது உறுதி சொல்றதுக்கு இல்லை. மறந்துட்டு திரும்ப பிறந்து வளர்றதுக்கு சீக்கிரமா இப்பவே இருக்கிற புத்தியிலேயே தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் முழுமை பொருள் நம்புகிறோம். அவர் சுயமாகவே தோன்றியவர், அவரை யாரும் தோற்றுவிக்கல. நம்பணும். எப்படி நம்புறது? அவர் சுயமா இருக்கிறாரு. எவ்வளோ காலமா இருக்காரு? இருந்துகிட்டே இருக்காரு. ஆரம்பமும் முடிவும் அற்றவருங்கிறாரு. பிரம்மா தான் சொல்றாரு, நீ நித்தியருங்கிறாரு. ஆரம்பமும் முடிவும் மற்றவர்னா நித்தியர் தானே. அதை வேற தனியா ஏன் சொல்ற? தனியா சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆரம்பம் முடிவும் உள்ளவரும் நித்தியராக இருக்கலாம். நித்தியராக இருக்கிறவரும் தன்னை வேணும்னே ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் காட்டிக்கலாம்.
இந்த 2 உரிமையும் பகவான்கிட்ட இருக்கு. எல்லா உரிமையும் உள்ளவர் தான் பகவான். அதுதான் அவர் முழுமுதற் கடவுள், முழுமுதற் மெய்ப்பொருள், நித்தியமானவர். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு உட்பொருள் இருக்குது. அந்த உட்பொருளினுடைய பொருள் முந்தைய வார்த்தைக்கும் பிந்தைய வார்த்தைக்கும் அதிக அர்த்தமான, அதிக ஆனந்தமான ஒரு சுதந்திர தன்மையை தரும். அதுதான் பகவான். அவர் பூர்ணமானவர். அப்படிங்கும் போது பூர்ணம்ங்கிறதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள மட்டும்தான் அவர் அடைபட்டு கிடக்கிறதா அர்த்தமாயிரும். அதனாலதான் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கு. முழுமை அப்படின்னு எடுத்தா முழுமைங்கிறது ஒண்ணு தனி. அப்போ முழுமையற்றதுக்குள்ள அவர் இல்லைன்னு ஆயிரும். அதனால முழுமையானவர் தான், எங்கும் முழுமையானவர், எங்கும் நிறைந்தவர், எதிலும் நிறைந்தவர், எந்த வடிவத்திலையும் எந்த தோற்றத்திலையும் உள்ளவர். அதே சமயத்தில் அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மையும் தனி வடிவமும் தனி உலகமும் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. அதனால யோசிக்கிறதும் சோதிக்கிறதும் சிந்திக்கிறதும் தேவையில்லை. நீ ஆனந்தமா அனுபவி, அவ்வளவுதான். ஒரு குழந்தை போல அம்மா தொற்றுல போட்டு தாளாட்டி தூங்க வைக்கிறாளா, தூங்கு. பகவானை பற்றிய பேச்சும் நம்மளை பற்றிய பேச்சும் நமக்கு ஊட்டச்சத்தா ஆனந்தமா நம்மளை ஆனந்தப்பட வைக்குது, நம்மளை நாமளே ரசிக்க வைக்குது. அப்படின்னா சந்தோஷமா இரு. இன்னொரு எதிர்பாலினத்தை சேர்ந்த உடல் உனக்கு தேவையில்லை நீ மகிழ்ச்சி அடைகிறதுக்கு. அதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சு முடிச்சாச்சு. நாயா, பேயா, எலியா, பல்லியா, பாச்சாவா, யானையா, பூனையா, பல மாதிரி ஒவ்வொரு உடலையும் தின்னும், ஒவ்வொரு உடலை இணை சேர்ந்தும் வேறொரு உடல்களை பெற்று போட்டும் பல மாதிரி அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட அந்த ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா அனுமதிப்பார் பகவான். ஆனந்தமா சுத்திக்கிட்டே திரியலாம். அதுல எப்பதான் சலிப்பு வரும்? இயலாமை வேணா வரும். சலிப்பு எப்போ வர்றது? அது வராது. இயலாமையினால திரும்ப முதல்ல இருந்து என்ன இன்னொரு வாட்டி அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கும் பகவான் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனாலதான் அவர் சுதந்திரமானவர். உன்னை கட்டுப்படுத்தணுங்கிற அக்கறை கூட இல்லாத சுதந்திரமானவர். உனக்கு சுதந்திரத்தை கொடுத்ததா நாம நினைச்சுக்கிறோம், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாருன்னு. அவர் சுதந்திரமா இருக்கிறாரு, நமக்கு எங்க சுதந்திரம் கொடுத்தாரு? நமக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் சலிப்பு வருமா? பூரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதி ஆகலாம்ல. அப்படி ஆக முடியல. பகவான் பரிபூரணர், எங்கும் நிறைந்தவர். பரிபூரணர்ங்கிற வார்த்தையே பிரம்மா பகவான் கிட்ட நேரடியா சொல்லிட்டு இருக்கிறார். குற்றமற்றவர் பரிபூரணர், பகையற்றவர். இந்த குற்றமற்றவர்ங்கும் போது நம்ம கிட்ட எந்த குற்றமும் பார்க்க தெரியாதவர், பார்க்க மாட்டார். குற்றம் பார்க்கிறது அவருடைய விருப்பம் இல்லை. அவனுடைய குற்றத்துக்கு காரணத்தை பார்ப்பார். அவன் அந்த குற்றத்தை செஞ்சு அவன் தன்னை ஒரு படிப்பினைக்கு ஆளாக்கி கொள்கிற அந்த தேர்வு நிலையை பார்த்துட்டு இருப்பார். அதனால அவர் குற்றமற்றவர். நம்மளையும் குற்றவாளியா பார்க்கறது இல்லை. ஒருத்தனை நீ குற்றமா பார்க்க தெரியல அப்படின்னாலே நீ குற்றம் இல்லாதவன். ஒருத்தனை நீ குற்றமா பார்க்கறேன்னாலே நீ குற்றம் உள்ளவன் தான். இப்ப என்னால ஒருத்தரை குறை சொல்ல முடியுது அப்படின்னா நான் குறையுள்ளவன். அவர்கள் எந்த சூழ்நிலையில அப்படி ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய செயலோட பின்னணிக்கு யார் காரணம், எந்த விதத்துல காரணம், அது ஏன் அப்படி ஒரு காரணத்துக்கு அவங்க தங்களை ஆளாக்கிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அறியாமையும் பௌதிக விஷயங்கள்ல, அதாவது உடல் சார்ந்த புலன் நோக்க பொருட்கள்ல பற்றுமிக கொண்ட அறிவினர்களுக்கு நான் புலப்படுவதில்லை அப்படின்னு பகவான் சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால ஒரு படிப்பினை அடைவார்கள். எப்படி இன்ப நுகர்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் வர்றாங்களோ அதே மாதிரி துன்ப நுகர்ச்சிக்காகவும் வருவோம் நாமும் தான். அதனால குற்றமற்றவர் பகவான், குற்றமற்றவர், பரிபூரணர். ஏன்னா உன் பிரச்சனை அவருக்கு தெரியுதுன்னா உனக்குள்ள அவர் இருக்கிறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுடைய உண்மைத்தன்மையும் அவங்களுடைய நிலையும் பகவானுக்கு தெரியுது அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறாரு. அது பரிபூரணமா இருக்கிறாரு.
அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். சரியா பேசுறோமா சரியா பேசலையா அது பிரம்மாவுக்கு தான் தெரியும். பிரம்மா தான் பகவான்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரம்மா பகவான்கிட்ட சொல்றாரு, பகவான் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு வேதவியாசர் ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பகவானும் கிருஷ்ணனும் பார்த்து, ரெண்டு பேரும் நம்மளை பார்த்து நாம் பேசிக்கிட்டதை இந்த பயவுல சரியா பேசி புரிஞ்சுக்குதுங்களான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் பரிபூரணவர், பகையற்றவர். ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன் கண்ணுக்கிட்ட இத்தினூண்டு ஒரு கொசு வந்து ஆஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா காதுக்குள்ளே வந்து ஒயின்னு ரீங்கானம் பண்ணா உடனே அதுக்கு எப்பேற்பட்ட பகைவனாயிடுற, பெரும் பகைவனாயிடுற. அதை கொல்லாமல் விடுறது இல்லைன்னு கொலவெறி ஆயிடுது. அப்போ பகைமை உணர்வு எப்படியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அற்ப ஒரு கொசுவாக இருந்தாலும் பகவானுக்கு சொல்ல கொடுக்கும்போது அவர் நம்மக்கிட்ட பகைமை காட்டலாம்ல. ஆனால் அவர் பகையற்றவர். ஏன் நாமெல்லாம் பாகவதத்தை படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பகை இருந்ததுன்னா இந்த கொசுவெல்லாம் என்னையெல்லாம் படிக்க விடுவாரா? காலையில் நீங்கள் வாக்கிங் போனால் ஒரு காக்காயிலேருந்து ரோட்டில் கிடக்கிற கழிவுகள்லேருந்து எல்லா ஜீவர்களும் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் ஏதோ ஒன்று கோடான் கோடியில் ஒரு இழிவான நம்மளே பார்த்து அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஜந்துவா பிறந்திருந்தோம்னா அப்போ அவங்ககிட்ட எல்லாம் பகைவர் ஆயிட்டாரா? இல்லை, அதெல்லாம் அவங்க விருப்பம். நாம் அதை பார்த்து பயப்படுறதுனால அந்த வாழ்க்கைக்கு கொடுக்காம இங்கே கொடுத்துருக்கிறாரு. நம்ம கிட்ட பகைமை இல்லைங்கிற மாதிரி அவங்ககிட்டையும் பகைமை இல்லை தான் அவருக்கு. அவர் பகையற்றவர் தான். அது அவரவர் விருப்பம். நாம் ஏதோ அந்த அந்த வாழ்க்கை, அந்த அருவருப்பான ஒரு வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு அசூயையும் பயமும் வந்ததுனால அந்த பயத்துக்கு பயப்படாதன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் தான் பரிபூரணராச்சே, குற்றமற்றவராச்சே. அதனால நம்மளை பகை இல்லாமல் நம்ம தகுதியெல்லாம் பார்க்காம நம்மக்கிட்ட பகைமை பாராட்டாமல் விட்டுட்டாரு. என்னையும் தான் எல்லாரும் இவனை பகைவனை போல் நடத்த வேண்டும் அப்படின்னு உங்களில் எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்களோ தெரியாது. ஆனால் உங்களை அறியாமலேயே தெரியாமலேயே பகை உணர்வை மறந்துட்டு ஏதோ பரிதாப உணர்வோட பேசி சிரித்து ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது உங்களுடைய குணத்தையும் மீறி உங்களை என்கிட்ட அன்பா இருக்க வச்சிருக்கிறாரே அந்த பகவான், அவரை நான் எப்படி நினைக்க முடியும்? எப்படியுமே நினைக்க முடியாது. எவ்வளவு சேவை செய்தாலும் இந்த நன்றி கடனை தீர்க்க முடியுமா? பகவான் விருப்பப்படி எத்தனை பிறகு வேணாலும் வர தயார்னு வேணா சொல்ல முடியும். எத்தனை தடவை வேணாலும் பகவானால் நான் சிறுமைப்படுத்தப்படலாம், அலட்சியப்படுத்தப்படலாம். எதுவாக இருந்தாலும் அவரே எனது நித்திய எஜமானராக என்றும் இருக்க கடவுள். இப்படி வேண்டிக்கதான் முடியும். என்ன பகைவனை போலையோ அல்லது அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ற ஒரு அனாவசியமான ஜந்து போலவோ நீங்க நினைச்சாலும் விரும்பினாலும், அப்படி என்னைய நடத்தணும்னு ஒரு கோபத்துல நீங்க விரும்பினாலும் அதையெல்லாம் உங்களை மறக்கடிச்சிட்டு என்கிட்ட அன்பா இருக்க வச்சிருக்கிறாரே அந்த பரமாத்மா, அந்த குற்றமற்றவர், அந்த பரிபூரணர், அந்த முழுமுதற் கடவுள், எல்லா பௌதிக மாசுகளில் இருந்து விடுதலை பெற்ற அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க என் தலைவர், எனக்கு உள்ளும் புறமா புலனும் புத்தியுமா வாழ்வும் சாவுமா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல முடியும்? நம்மளால காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு எல்லாரும் எப்படி இல்லாம உருகுறாங்க. அப்படி உருக கூட தெரியாத ஜடம் நம்மெல்லாம். நமக்கு அப்படி ஒரு உருக்கம் வருதுன்னா அது பக்தியினால வந்துச்சா புத்தியினால வந்துச்சான்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில இறைவனும் இறைவனை சார்ந்தவர்களும் நம்ம மீது கொண்ட கருணையினால இரக்கத்தினால இப்படி அனுமதிக்கிறாங்க. அப்போ குருவும் கடவுளும் நம்ம கிட்ட பகை இல்லாமல், குருவுக்கும் இதே தன்மையெல்லாம் இருக்கும். அவரும் பரிபூரணர் தான்.
பௌதிக விஷயங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் தான். அது அடுத்து சொல்றாரு பிரம்மா, உமது ஆனந்தத்திற்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறார். அப்போ பகவான் ஆனந்தத்துக்கு எந்தவித தடையா? அது எப்படி தடை வரும்? தடைக்கு எங்க போக? தடை எப்படி வரும்? பக்தர்களால தான் பகவானுக்கு ஆனந்தத்துக்கு தடை வரும். அவர் தன்னுடைய ஆனந்தத்தை பக்தர்களுடைய ஆனந்தமாக மாற்றி பக்தர்களுக்காக இறங்கி பக்தர்களோட சந்தோஷத்துக்கு, இப்போ நீ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை, அது நீ பொறுப்பாக ஏதோ படிச்சுக்கிட்டு, பொறுப்புன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிடிவாதம். நான் வளர்ந்து விட்டேன், எனக்கு கடமை இருக்கிறது, நான் இந்த வேலையை செய்ய வேண்டும், அதனுடைய விளைவாக இதை நான் குடும்பத்துக்காக கடமையாக இதை ஆற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போதே அதை பொறுப்பு, புத்திசாலித்தனம், என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறதா அர்த்தம். அப்போ குழந்தை விளையாட கூப்பிடுறான், நம்ம தான் பொறுப்பாக இருப்போமே, விளையாடுறது வெட்டி வேலைன்னு நினைப்போமே, அவன் கூட விளையாடுற ஆனந்தத்துக்கு போக மாட்டோம். அப்போ அவனுடைய ஆனந்தத்துக்கு தடையாக இருக்கும். பகவானுக்கு அப்படி தடையெல்லாம் வராது. ஆனால் பக்தன் அந்த குழந்தை மாதிரி பகவானுடைய ஆனந்தத்துக்கு தடையாக போய் விடுவான். அதனால தான் தடையற்றவர், தடைகள் இல்லாதவர், உமக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு பிரம்மா சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா தடைன்னு ஒன்று இருக்கு, அது ஒன்றை தடுக்க முடியாதுங்கிறத சொல்றாரு பிரம்மா. அந்த தடை எதுன்னா பக்தர்கள் தங்களுடைய ஆனந்தத்துக்கு, நான் கொண்டாடுற கொண்டாடுறதுக்கு நீ வா அப்படின்னு அவனை பகவானை கூப்பிடுறோம். திருவிழா, திருக்கல்யாணம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு மீனாட்சி சொக்கநாதர்ல இருந்து பிரம்மோற்சவத்துல இருந்து விதவிதமா கொண்டாடிட்டு இருக்கோம். சஷ்டி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு திதியும் ஒரு திருவிழாவை நம்ம குணத்துப்படி நம்ம வரிசைப்படி கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆனந்தத்துக்கு அவர் இற கொடுக்காரு. ஆனாலும் இந்த தடைகள் எல்லாம் பகவானை தடுப்பதற்கு இல்லை. அவருடைய ஆனந்தம், அவருடைய தடையற்ற அந்த ஆனந்தம் எப்பொழுதும் உண்டுன்னு பிரம்மா சொல்றாரு. அவருக்கு தெரியுது, கரெக்டா சொல்றாரு, சரியா சொல்றாரு. பகவான் எப்பவும் ஆனந்தத்தில் இருக்கிறார். சரி, அதுபோல் பௌதிக மாசுகளுடன் உமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. பௌதிக மாசுவோட என்ன தொடர்பு? பௌதிக மாசுன்னா என்னது? இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே மாசுதான். தான் தனது எனது உரிமை அப்படிங்கும்போது அந்த பௌதிக மாசினுடைய ஆரம்ப நிலை, அந்த ஆரம்பத்துக்குள்ள எல்லா குற்றங்களும் ஒரே பக்கெட்டில் இருக்கிற குப்பை மாதிரி, விதவிதமான குப்பைகள் ஒரே பக்கெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, அந்த நான் எனதுங்கிற அந்த உரிமை உணர்வுக்குள்ள அவ்வளவு குப்பைகள் இருக்கு. அந்த பௌதிக மாசு அது பகவான்கிட்ட இல்லைன்றார். அவர் இவ்வளவுக்கும் பூரணராகவும் பரிபூரணராகவும் எங்கும் நிறைந்தவராகவும் உள்ளும் புறமா எல்லா ஆற்றல்களுக்கும் ஆற்றல்களாக இருக்கக்கூடியவராக இருந்தும் கூட அந்த நான் எனதுங்கிற அந்த உரிமை உணர்வு இருக்கே, அதுல அவருக்கு துளியும் சம்பந்தமே இல்லைன்னு பிரம்மா சொல்றாரு. உண்மைதான், துளியும் சம்பந்தம் இல்லை, அவருக்கு பௌதிக மாசுகள்ல எந்த தொடர்பும் இல்லை. ஆனா இந்த பௌதிக மாசுகள்லாம் அவர் இல்லாம எப்படி இங்க வந்துச்சு? ஜீவர்கள் தங்களை தாங்களே அனுபவிச்சு உருவாக்குனது தான் இந்த பௌதிக மாசு. இறைவனால் மனிதனையும் கடவுள்களையும் இயற்கையை, மனிதன் வாழ்வதற்கு தேவையான இயற்கையையும் படைக்க முடிந்தது. அதே இறைவனுடைய அம்சமான ஜீவனால் எதை படைக்க முடிஞ்சது? தனக்குத்தானே தன்னை இழிவுபடுத்தக்கூடிய கழிவுகளை படைக்க முடிகின்றது. அதைத்தான் இப்போ நம்ம எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நாமளும் ஒரு படைப்பாளி தான். எப்படி படைப்பாளி? நாமளே விளக்கமத்தை கூட்டி உச்சந்தலையில் அடிச்சுக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிற படைப்பாளிகள். எப்படிப்பட்ட படைப்பாளிகள்? அற்புதமான படைப்பாளிகள். இறைவனின் ஆற்றலை இவ்வாறாக நாம் பயன்படுத்தி நமது படைப்பை நாமளே பெருமையாக கொண்டாடிக்கிறோம். இப்படி பௌதிக இந்த மாசுகளுக்கு பகவானுக்கு தொடர்பு இல்லை, நமக்கு தொடர்பு இருக்கு. நாம தான் அந்த மாசுகள். உண்மையில் நீர் அழிவற்ற அமரத்துவம் அமிர்தம் ஆவீர். முடிவா சொல்றாரு இந்த சுலோகத்தினுடைய கடைசி பதம். இதோட முடியல, இன்னும் தொடர்ந்து சொல்றாரு. இப்போதைக்கு இந்த சுலோகத்துல இது அழிவற்ற அமிர்தம் அப்படிங்கிறாரு. அழிவுங்கிறது இன்னொன்றிலிருந்து இன்னொன்றாக மாற்றக்கூடியதை தான் அழிவுன்றோம். பேப்பரை நீ எரிக்கிற, சாம்பலாகுது, அது வேறொன்றாக மாறிவிட்டது அக்னியால.
நெருப்பு ஜுவாலையால் வேறொரு பொருளாக மாறிவிட்டது. ஆக எந்த பொருளுக்குமே அழிவில்லை, வேற வேறையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அமிர்தம்ங்கிறாரு. அந்த அமிர்தம்ங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம பிறந்த உடனே தாய்ப்பாலா அமிர்த பால்னு சொல்லுவாங்க. தாயிட்ட மனித தாய்கிட்ட பிறந்துட்டு மனித தாயிட்ட பாலே குடிக்காதவனு கூட பசுவின் பாலை கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ பசுதான் தாய். நம்ம மனித உடலில் பிறந்தாலும் நீ எந்த உடலுக்கு பிறந்தாலும் சரி, பால் அருந்தாமல் நீர் அருந்தாமல் நீ உன் உடலை வளர்க்கப் போவதில்லை. அது யாரோ ஒருத்தங்க கொடுக்கத்தான் செய்வாங்க. அந்த பாலும் தண்ணியும் தான் அன்னையாக நமக்கு முதல்ல இருக்க அமிர்தமாக இருக்கிறது. அது வளர்க்குற மாதிரி வேற யாரும் வளர்க்க போறதில்லை. அப்போ இறைவன் தான் நேரடியா பால் ஊட்டுகிறார். ஞானசம்பந்தனுக்கு பார்வதி வந்து பால் ஊட்டினதா கதை இருக்கு. அது ஞானசம்பந்தனுக்கு, ஞானத்தின் சம்பந்தம் பெற்ற அந்த ஜீவனுக்கு இறைவனின் அம்சம், இறைவனின் சொந்த பிள்ளையாகிற அந்த பாக்கியம் அந்த ஜீவனுக்கு இருந்தது. அவர் ஞான சம்பந்தர் ஆயிட்டாரு. அதே மாதிரி தாயில்லா புள்ள அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கும் பகவானுடைய அனுக்கிரகம். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு பகவானுடைய அனுக்கிரகத்தினால அவர் தான் தாயின் தகப்பனுமாக இருக்கின்றார். அப்படி இருக்கிறதுல நம்ம வெவ்வேறா மாற்றமாகிறதுல அந்த எத்தனை மாற்றங்கள் ஆனாலும் நாமளாவே இருக்க வைக்கிற அந்த அமிர்தமாக அவர் இருக்கின்றார். அதனாலதான் நீர் அழிவற்ற அமரத்துவம் ஆனவர் அமிர்தமாவீர் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பிரம்மா சொல்றார். பிரம்மனுடைய வாக்குப்படி பகவானை நம்ம இவ்வளவு நேரம் அவங்க சொன்னபடி பகவான் கேட்டுக்கிட்டு இருந்தபடி நமது ஆசிரியர் நமக்கு வகுத்தளித்த இந்த தொகுத்தளித்த இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தின்படி நமது புத்தியும் புலன்களும் பிறவியும் மேம்படுவதற்காக மீண்டும் நமது குருமார்களுக்கு வணக்கம் சொல்லி, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை சொல்லி மேலும் பக்தியவும் புத்தியவும் வளர்த்து கொள்வோமாக. பிறவிகளை மாற்றங்களை கூடிய விரைவில் தவிர்க்கவோ முடிவு கொண்டு வரவோ முயற்சி செய்வோமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.